எல்லோருக்கும் வணக்கம். எந்த கர்வம் நம்மிடம் இருக்கக்கூடாது, அதை இந்த கதை மூலம் அறியலாம். தேவலோகத்தில் வீணை வாசிப்பவர்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒன்று நாரதர், இன்னொன்று தும்புரு. தும்புரு கைலாயத்தில் வீணை வாசிப்பவர், அதாவது சிவனிடத்தில். நாரதர் வைகுண்டத்தில் வீணை வாசிப்பவர், அதாவது பகவான் விஷ்ணுவிடம் வீணை வாசிப்பார். ஒரு நாள் 2 பேருக்கும் சண்டை வந்தது, யார் வீணை வாசிப்பதில் சிறந்தவர் என்று. அப்போது நாரதர் சொன்னார், வைகுண்டபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவே என்னுடைய வீணை வாசிக்கும் திறமையை பார்த்து மயங்குவார் என்றார் நாரதர். அப்போது தும்புரு சொன்னார், ராவணனின் இசைக்கு மயங்கிதான் என்னுடைய ஈஸ்வரன், அதாவது சிவபெருமான் வரங்களை கொடுத்தவர். அவர் என் இசையை ரசிக்கிறார் என்றால் நான் தான் சிறந்தவர் என்றார் தும்புரு. உடனே நாரதர் சொன்னார், அதெப்படி? உன்னுடைய ஈஸ்வரன் என்னுடைய இசையை இதுவரை கேட்டதே இல்லை. என் இசையை கேட்டால்தானே என்னை சிறந்தவன் என்று ஒப்புக்கொள்ள முடியும் என்றார். அதற்கு தும்புரு, உமக்கு கலகம் செய்யும் அளவிற்கு வாசிக்க தெரியுமா என்று தெரியவில்லை என்று ஏளனம் செய்தார். தும்புரு தொடர்ந்து பேசினார், ஈஸ்வரன் இதுவரை உன்னை பற்றியோ உன் இசையை பற்றியோ ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை என்றார். அதற்கு நாரதர், என்னை பற்றி அவர் எதுவும் சொல்லவில்லை என்றால் அவர் என் இசையை கேட்கவில்லை என்ற அர்த்தம். நீ உன் இசையை தவிர வேறு எதையும் அவரை கேட்க விட்டால்தானே எங்கே உன் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயப்படுகிறாய் என்றார் நாரதர். அதை கேட்டவுடன் தும்புருவுக்கு கோபம் வந்தது. உடனே தும்புரு கோபத்துடன், நானா பயந்தவன்? இப்பொழுதே இருவரும் கைலாயத்திற்கு செல்வோம். ஈசனிடம் வீணை வாசித்து காண்பிப்போம். அவரே யார் சிறந்தவர் என்று சொல்லட்டும் என்றார். உடனே நாரதர் சொன்னார், இது சரியான யோசனையாக இருக்கிறது. நாம் இருவரும் ஈசன் முன் வாசிப்போம். அவரே சொல்லட்டும் யார் இசையில் சிறந்தவர் என்று. அப்படி சொல்லிவிட்டு இருவரும் கைலாயம் நோக்கி புறப்பட்டார்கள். அப்படி அவர்கள் போகும் வழியில் ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டிலிருந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று ராமநாமம் ஒலித்தது. அந்த வனத்திலிருந்து யார் ஜெபம் செய்கிறார்கள் என்று பார்க்க இருவரும் காட்டிற்குள் நுழைந்தனர். அங்கே பார்த்தால் அனுமார் ஒரு சிறு மலையின் மீது அமர்ந்து கொண்டு ராம ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இருவரும் அனுமாரை வணங்கினார்கள். அப்போது அனுமார் கேட்டார், யாழிசை வல்லுநர்களே, இருவரும் எங்கே செல்கிறீர்கள் என்றார். உடனே நாரதரும் தும்புருவும் தங்களுக்குள் ஏற்பட்ட போட்டியை விவரித்து சிவனை தரிசிக்க செல்வதாக சொன்னார்கள். யாழிசை வல்லுநர்களுக்குள் போட்டியா? யார் இசை சிறந்தது என்ற போட்டியா? சபாஷ், சரியான போட்டிதான் என்று அனுமார் கூறினார். பிறகு சொன்னார், எனக்காக உங்கள் இசையை கொஞ்சம் வாசித்து காட்ட முடியுமா என்று கேட்டார் அனுமார். உடனே இருவரும் தங்கள் யாழில் இசை மீட்டி காட்டினார்கள். அப்போது அனுமார் சொன்னார், அருமையாக வாசிக்கிறீர்கள், நானும் கொஞ்சம் உங்கள் யாழை மீட்டட்டுமா என்று அவர்களிடம் இருந்த வீணையை வாங்கி வாசிக்க தொடங்கினார் அனுமார். அனுமார் வீணையை வாசிக்க துவங்கியதும் அண்ட சராசரமும் அப்படியே உறைந்து நின்றது. நதிகளில் தண்ணீர் ஓடவில்லை, மரங்கள் கிளைகளை அசைக்கவில்லை, பறவைகள் அப்படியே பறந்தபடி நின்றது. உலகமே அந்த இசையில் மயங்கி அப்படியே உறைந்து விட்டது. ஆஞ்சநேயர் அமர்ந்திருந்த அந்த பாறை அப்படியே உருகி வழிந்து ஓடியது. அப்போது நாரதரும் தும்புருவும் அதை பார்த்து வெட்கம் அடைந்தார்கள். ஏதோ வாசித்து இதில் யார் சிறந்தவர் என்று போட்டியிட்டு கொள்கிறோமே, கல்லையும் கரைய வைக்கிறதே இந்த அனுமாரின் இசை. இவரல்லவோ சிறந்தவர், இவர் இசையல்லவா சிறந்தது. இத்தனை திறமை இருந்தும் அடக்கமுடன் வாழும் இந்த அனுமாரை பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். சிறிது நேரம் அனுமார் இசையை வாசித்துவிட்டு அந்த வீணையை பாறையில் வைத்தார். உருகிய பாறை குழம்பு கெட்டிப்பட்டு அதில் வீணை ஒட்டி கொண்டது. அப்போது அனுமார் சொன்னார், நாரத தும்புரு முனிவர்களே, இதோ இந்த பாறையில் உங்கள் வீணை ஒட்டி கொண்டு விட்டது. நீங்கள் மீண்டும் இசையை வாசியுங்கள். உங்களில் யார் இசைக்கு இந்த பாறை உருகுகிறதோ அவரே சிறந்தவர் என்றார். இதை கேட்ட நாரதரும் தும்புருவும் வெட்கம் அடைந்து தலை குனிந்து நின்றார்கள். மீண்டும் அனுமார் சொன்னார்,
இந்த போட்டிக்காகவா சிவபெருமானை தொந்தரவு செய்ய வேண்டும் என்றார் குறும்புடன். அதை கேட்டவுடன் இரு முனிவர்களும் அனுமாரின் பாதத்தை பணிந்தார்கள். அப்போது சொன்னார்கள், சுவாமி, உங்கள் இசை எங்கள் கண்களை திறந்துவிட்டது. கல்லையும் கரைய வைக்கும் திறமை உங்களிடம் இருக்கிறது. எல்லாமே இறைவன் கொடுத்த அருள். இறைவனே எல்லாவற்றையும் தருகிறார். எங்கள் இருவருக்கும் இருப்பது இறைவனே. இனி எங்களுக்குள் போட்டி வராது. எங்கள் கர்வம் ஒழிந்தது என்று வணங்கி நின்றார்கள். அப்போது அனுமார் மீண்டும் வீணையை இசைத்து பாறையை இலக வைத்து அந்த வீணையை அவர்களிடம் கொடுத்தார். முனிவர்களே, என்றும் வித்யா கர்வம் இருக்கக்கூடாது. அது நம்மை அழித்துவிடும். அடக்கமே சிறந்த குணம். அதை உணர்ந்து இந்த வீணையை வைத்து இறைவனை பாடி மகிழுங்கள் என்று கூறினார். தங்கள் கர்வத்தை விட்டொழித்த முனிவர்கள் அனுமாரிடம் விடை பெற்று சென்றார்கள். இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம்? கர்வம் என்பது இருக்கக்கூடாது. அதிலும் வித்யா கர்வம் இருக்கவே கூடாது. நாம் கர்வத்தை விட்டொழித்து பகவானை தினம்தோறும் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும். அசாத்திய சாதக ஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதயா பிரபோ.